இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ரோமையர் திருமுகத்திலே பவுல் சொல்லுவார், இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார்னு சொல்லுவார். இயேசுப்பாவுக்கு வேறு எதுவும் தெரியாது. எங்கே சென்றாலும் அங்கே யார் இருந்தாலும் நல்லது செய்கிறது அவருடைய வேலை. ஒரு திருக்குறள்னு சொல்லுவாருங்க, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லுவார். நன்றி மறப்பது நன்றன்று. ஒருத்தவங்க நமக்கு ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா அதுக்கு நன்றி கடன் பட்டவர்கள் நாம் இருக்கணும். அந்த நன்றியை மறந்து வாழ்ந்தால் அது என்ன வாழ்க்கை நம்ம யோசிச்சு பாருங்க. இன்னொன்று சொல்வார்கள், என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்வார். ஒருவன் தனக்கு ஒருத்தவர் செய்த நல்ல காரியத்தை மறந்துட்டு ஒருத்தவர் பேசுவார்னா அவருக்கு உய்வு என்பது கிடையாது, அவருக்கு மீட்பு என்பதே கிடையாது. வல்லூருடைய வாக்கு. இயேசப்பா நற்செய்தியிலே கலிலேய நகரங்களை சபிக்கிறார்னு சொல்லலாம். சபிக்கிறார் அவர். கலிலேயாவே, பெத்சாய்தா நகரே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். தீர்ப்பு நாளிலே சோதோம் கோமோராவுக்கு நடைபெற்ற அதை போல உங்களுக்கு நடக்கும். ஏனென்றால் உங்களுக்கு செய்த நல்ல காரியங்களை தீர் சீதோன் பகுதி மக்களுக்கு செய்திருந்தா வச்சுக்கோங்களேன், அந்த மக்கள் இந்நேரம் மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. கலிலேயா கடல் தாண்டி அந்த கலிலேயோட ஓர பகுதியில் வாழ்கிற சின்ன சின்ன ஊர்கள் தான் தீர் சீதோன் அந்த பகுதிகளெலாம் தான். அந்த மக்கள் அந்த பகுதிக்கெல்லாம் இயேசப்பா போவார். அந்த மக்கள் இயேசப்பாவை நம்பி நோயப்பட்ட மக்கள் ரோட்டில் கடத்தி வைப்பாங்க. ஆண்டவர் குணம் கொடுப்பார் அங்கே போயிட்டு. புறவின மக்கள் அவங்களாம் புறவின மக்கள். அது மட்டும் கிடையாது, இயேசப்பாவுடைய ஆடையை தொட்ட பெண் புறவின பெண். இயேசப்பா தன் மகள் பேய் பிடிச்சிருக்கிறா காப்பாற்றுக்கணும் கத்திக்கிட்டே வந்த பெண் புறவின பெண். தீர் சீதோன் பகுதியை சேர்ந்த பெண்கள் அவங்க. அப்படி புறவின மக்களுக்கு நான் செஞ்சிருந்தேன் வச்சிங்களேன், அந்த மக்கள் மனம் மாறி இருப்பாங்க. யூத மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு நான் செஞ்ச பார்த்தீங்களா உங்களுக்கு, நீங்கள் நன்றி மறந்து இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சபிக்கிறாராங்க. செய்யன்றே அவர் மறந்து போனார்கள். ஆண்டவரை மதிக்க தவறினார்கள், ஆண்டவரை பின்பற்ற தவறினார்கள். இதே செய்கிறது நற்செய்தியில் முதல் வாசகத்தில் பார்க்குறோம். நம்ம மோசே என்ன பண்ணுற பாருங்க பார்ப்போம். அவர் அரண்மனை, அதாவது எகிப்து முறையில் அவர் வளர்ந்தாலும் கூட ஓடுறது எபிரேய ரத்தம் இல்லையா? பாரு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பார்க்குறாரு, ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை போட்டு அடிக்கிறான். உள்ளூர் அந்த உணர்வு இருக்கும் இல்லையா? போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த எகிப்தியனை அடித்து கொலை பண்ணுறாரு, எபிரேயனை காப்பாற்றுகிறார். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுற, அடுத்த வருகிற காட்சியில் பாருங்க பார்ப்போம். நீங்கள் 2 எபிரேயங்க அடிச்சுக்கிறாங்க, சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அங்கே போய் நம்ம அது விலைக்கு விடுறாரு. அப்போ வந்து சொல்கிறான் பாருங்க பார்ப்போம், அந்த எகிப்தினை கொன்ன மாதிரி என்னையும் கொல்லான்னு பார்க்குறியா? ஏண்டா, எகிப்தினை கொன்று உன் எண்ணத்தை காப்பாற்றானே அவர் மோசை விட்டார். அது நன்றிக்கு தான் உனக்கு. நன்றி கெட்டு மோசை என்ன பண்ணுறாங்க, மோசைவையே என்ன பண்ணுறாங்க, அவங்க காட்டி கொடுக்குறாங்க. சொல்களே, நன்றி கெட்ட சமுதாயம் நாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஆனால் நாம் கடவுளுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நம்ம வாழணும். பவுலுடைய வார்த்தை தான், இயேசப்பா எங்கு போல நன்மை செய்து கொண்டே சென்றார். அப்போ அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் இயேசப்பாவுக்கு நன்றி கடன் பட்டவர்கள் நம்ம என்ன பண்ணணும், என்னாலும் நன்றி மறந்தால் நமக்கு உய்வு இல்லை, மீட்பு இல்லை. கடவுளை நாடி தேடுவோரே ஒரு உள்ள மூக்கம் அடைவதாக. நாம் ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு
விண்ணகத்திற்கு வீறு நடை போட வேண்டுமா? நம்ம ஒரு மனசில் வச்சுக்கணும், கடவுளுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ கற்றுக்கணும். அப்படி வாழ்ந்தால் அவனுடைய ஆசி நமக்கு உண்டு. இல்லை என்றால் பாருங்க, அப்போ ஏசப்பா சபிக்கிறார் பாருங்க. இங்கே கலிலேயாவே, பெத்சாய்தாவே, நீ வானலா உயர்த்தப்படுவாயோ, இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் சரி நன்மையை நினச்சி பார்க்கலான்னா என்னையா மனுஷன், அதுவும் கடவுள் செய்த நன்மை தரத்தை நினச்சி பார்க்கலான்னா. சிந்திப்போம் சகோதரர்களே, நன்றி மறந்த பிள்ளைகளாக அல்ல, நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். கடவுள் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவாராக.